கிறிஸோட அம்மா இறந்துட்டாங்களா? ஆமாங்க. நம்ம சிறகடிக்க ஆசை இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, மீனா வந்து கோச்சுக்கிட்டு போனாங்க இல்லையா? அவங்க திரும்பி வீட்டுக்கே வந்துடுறாங்க. முத்து வந்து சபரிமலை போறனால. இப்ப வந்து ஸ்டில் அவங்களுக்கு வந்து அவங்க மனசு வந்து ஏத்துக்கல. இந்த உண்மைய நம்ம மறைச்சிருக்கோமே! அந்த கில்ட் வந்து அவங்களுக்குள்ளயே இருக்கு. இத வந்து எப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உண்மைய வேகமா வீட்ல சொல்லிறணும் அப்படின்னு வந்து மீனா எதிர்பார்க்குறாங்க. இதே ரோகிணியும் சொல்றாங்க. ரோகிணி என்ன சொல்றான்னா, கிறிஸையும், மனோஜையும் ஒண்ணு சேர்க்கணும். அப்பதான் வந்து நாள பின்ன பிரச்சனைன்னு கூடமே மனோஜ் என்னை விட்டு போக மாட்டான். அப்படிங்கிற மாரி அ ரோகிணி சொல்றா. அதுக்கு வந்து மீனா வந்து அப்ப வாங்க அப்ப கிறிஸ வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரலாம் அப்படிங்கும்போது, அப்ப எல்லாரும் கேட்பாங்களே, இவனோட அம்மா எங்க? அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்னு ரோகிணி சொல்றா. அதுக்கு மீனா வந்து கோவமா சொல்றாங்க. பொய் சொன்ன அம்மா தானே! அவங்க இருந்தா என்ன? இறந்து போயிட்டா என்ன? அப்படின்னு கேட்கும்போது, நல்ல ஐடியா தான் மீனா. நம்ம வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி கிறிஸ கூட்டு வந்துரலாம் அப்படிங்கும்போது, மீனா ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ ஒரு கேவலமான பொம்பள எப்படி ஈஸியா பொய் சொல்றாங்கிற மாரி காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.